ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செத்து பொழைச்சி என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் நண்பர்களாகிய உங்களோட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, தெரியுதா அட்டி. காலும் வந்து என்ன ஆயிடுச்சு, காலையும் அசைக்க முடியல. காலில் இனிமேல் வீட்டுக்கு போய் தான் என்ன பண்ணணும், காலில் என்னாச்சுன்னு தெரியல. ஆமாம், கால்லையும் வந்து முட்டுக்கிட்ட வந்து ஏற்றுக்கிட்டு நிற்கி. அதாவதுங்க, நான் இத்தனை வருஷமாக வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபீல்டு ஒர்க்கு. ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் வாங்கின பைக் வந்து பார்த்திங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது யமகா லிபெரோ அப்படின்ட்டு ஒரு மாடல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்போ நான் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபீல்டு ஒர்க்கு பேங்க் லைனுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மைலேஜ் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன வாங்கினேன், CT100. பஜாஜில் CT100க்கு அப்புறமா ஒரு மாடல் விட்டாங்க, 125, அதே 100 cc. அது மாடல் எனக்கு மறந்துடுச்சு. அந்த வண்டி வச்சுருந்தேன், மைலேஜ் நல்லா வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு ஒர்க்கு பயங்கரமாக பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லி யூனிகான் வாங்கினேன், ஹோண்டா யூனிகான் சிங்கிள் சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி. அந்த யூனிகான் பழசாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபீல்டு ஒர்க்கு நம்மளதில் சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து மெக்கானிக்கல் பொருட்களுக்கு நம்ம செலவு பண்ணலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, சரி பயங்கர பேக் பெயின், ஒரே பைக்கில் ட்ராவலிங், திருச்சி வரலாம் என்ன பண்ணுவேன், பைக்லேயே போயிட்டு வருவேன். சென்னையிலேருந்து அந்த சைடு ஆந்திராக்கெலாம் போயிட்டு வருவேன், இந்த சைடு வேலூர்லாம் தாண்டி போயிட்டு வருவேன். அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த புல்லட் என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்குற புல்லட்டு கிடையாது, அது என்னது, யூனிகான். யூனிகான்ன்றேன், அது என்ன, மீட்டிஆர் அப்படின்ற ஒரு மாடல். இத்தனை பைக்கு வச்சிருந்து ஒரு தடவை கூட நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழலை. பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, பாஸ்டர்மார்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சாபம் வரும், எங்கேயாவது நீ விழுந்து செத்துறணும்ல, சார்லஸ் ஆகிய நீ சாவில் ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு பல பேர் சாபத்தேடு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை. இப்போ கிரிட்டிசைஸத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவராக இயேசுக்கிறதுக்காக ஊழியம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ஒரு சர்ச்சில் போய் இப்போ பேசிட்டு, இன்னைக்கு உபவாச கூட்டம், அந்த சர்ச்சில் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு, சென்ட்ரல் போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், நம்ம இது இருக்கு இல்லையா, கோயம்பேடு விஜயகாந்த் கல்யாண மண்டபம், அதை தாண்டி அந்த பாலம் அப்படியே இறங்கி அதில் லெஃப்டில் வண்டிகள் வரும். கீழே இருந்து வரவங்க அப்படியே அந்த பாலத்துக்கு கீழே வருவோம். அந்த பாலம் இறங்குற இடத்துல ஒரு பைக்கு, அந்த பைக்கார் திரும்புறாரு. கரெக்டாக நான் ஒரு இதில் போய் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக தான், நான் இந்த புல்லட்டு என்ன பண்ண மாட்டேன், 40க்கு மேலே ஓட்ட மாட்டேன், 40ஓட கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அவர் அப்படியே அந்த பாலத்தை இறங்கி குறுக்கால வந்ததில் அவர் மேலே இடித்து என்ன பண்ணிட்டேன், விழுந்து பைக்கு தனியாக கிடக்கு, நான் தனியாக போய் விழுந்துட்டேன். நல்ல வேலை ஹெல்மெட்டு போட்டிருந்தேன், ஹெல்மெட்டு போட்டதுனால உயிர் தப்பிச்சு. பம்பர் என்னாச்சு, அப்படியே சப்பிடுச்சு. இப்போ பம்பர் வேற என்ன ஆயிடுச்சுன்னா வளைஞ்சி போச்சு. இதோ இருக்கு இல்லையா பம்பரு, இதோ இந்த இடத்துல கீறல் விட்டுருக்கு. இனிமேல் பம்பர் வந்து என்ன பண்ணணும், வேற மாற்றணும். இன்னும் எங்கெங்க அடிபட்டிருக்குன்னு தெரியல. இந்த கை வேற மடக்க முடியல. இதாங்க என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டு, பைக் ஆக்சிடெண்ட்டு. தனியாக துண்டாக விழுந்து, வெள்ளை சட்டை வேற. இன்னைக்கு அந்த சர்ச்சில் பேச போகிறதுக்காக என்ன பண்ணேன், ஒயிட் ஷர்ட் போட்டு, அப்போ ஊழியத்துக்குன்னு வந்ததுனால சாபம்
பாஸ்டர்மார்களை பத்தி குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல பேர் சார்லஸ் நீ செத்து போயிடணும், நாசமா போயிடணும், கமாண்டுகளே நிறைய வரும், பார்த்துருப்பீங்க. எனக்காக சிறப்பு ஜெபம், இவன் ஆக்சிடென்ட்ல நான் உளுந்து செத்துடணும் ஆண்டவரே. ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு உபவாச கூட்டம் ஈரோட்ல. அந்த அந்த பாஸ்டரை பத்தி நான் பேசவும் இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஈரோட்ல ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காப்புல, சார்லஸ்ன்னு என் பேரை சொல்லி நான் நாசமா போயிடணும், செத்து போயிடணும்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெபத்துல உட்கார முடியாம பெண்கள் வெளியே எழும்பி வந்து, ஒருத்தர் செத்து போயிடணும்னு ஜெபம் பண்ணுமாயா? அப்போ அந்த எழும்பி வந்த ஒரு அம்மாவோட மகன் என் லைனுக்கு வந்து, அண்ணே உங்க பேரை சொல்லி நீங்க செத்து போயிடணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க உபவாச ஜெபத்துல. அப்பெல்லாம் ஒன்றும் ஆகல, கிரிட்டிசைசத்தெல்லாம் விட்டுட்டு நானும் ஊழியக்காரன் தாயா அப்படின்னுட்டு நானும் ஊழியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படின்னு வந்து 3 நாள்ல கீழே விழுந்துட்டேனே. இதை வெளியே சொன்னா கேவலம்ல இல்லை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சோதிப்பாங்க. யோபுவை போல, யோபுவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுமதியோட பிசாசு பல சோதனைகளை கொடுத்தான். உயிரை மட்டும் எடுக்காத, மீதி என்ன வேணா பண்ணிக்கோ யோபுவை. நிலைச்சி நின்னாப்புல யோபு. அதனாலதான் நம்ம பைபிள்ல யோபு ஒரு முக்கியமான கேரக்டரு. தனியாவே யோபு புத்தகம்னு என்ன இருக்கு. இன்னைக்கு அந்த சர்ச்சில் கொடுத்த, தண்டையார்பேட்டை சர்ச்சில் கொடுத்த பைபிள், அந்த ஐயா ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த பைபிள் கொடுத்து விட்டாங்க. யோபு வந்து தனியாவே பைபிள்ல ஒரு புத்தகமே என்னது இருக்கு, யோபுவோட வாழ்க்கை வரலாறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எதுவுமே, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷம். மருத்துவமனையில போய் நான் என்ன பண்றேன், நோயாளிகளை பார்த்து அவங்க கையை பிடிச்சி ஆறுதலா 2 வார்த்தை ஜெபம். சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்குறேன். சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கறத விட்டுருங்க, அது ஊழிய கணக்கு கிடையாது, அது ஊழிய கணக்கு கிடையாது, மேடை பேச்சாளர்கள். களத்துல இறங்கி என்ன பண்றேன், ஜிப்சின மக்கள் மத்தியில போய், ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ள போய் யானைக்கால் வியாதியில இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாரேன். நேற்று HIV எய்ட்ஸ் அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக தானே ஊழியம் பண்றேன். எனக்கு போயிட்டு விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பக்கத்துல என்ன பண்ணிட்டாப்ல, இயேசு கிறிஸ்து என்ன போட்டு தள்ளிட்டாப்லே, போட்டு தள்ள பார்த்தாப்லையா பின்னாடி. இந்த மாதிரி மறுதளிக்கிறானா. இந்த பதிவு நான் எதுக்கு போடுறேன்னா, நான் விழுந்தது நீங்க வேணா CCTV கேமராவில் பாருங்க, மேஜர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடியது. பின்னாடி அது என்னன்னு தெரியல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கிருபை. பின்னாடி ஒரு வண்டியும் வரல. ஏற்கனவே அந்த இடம் டிராஃபிக் இருந்திருந்தா விழுந்திருக்க மாட்டேன். டிராஃபிக் இருந்திருந்தா ஊர்ந்து தான் வரோம். அந்த இடத்துல வண்டிகளே இல்லை, நான் கீழே விழுறேன். பின்னாடி ஒரு பஸ்ஸு கொஞ்சம் தள்ளி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸுக்காரர் நின்ன உடனே எல்லா வண்டிகளும் நின்றுடுச்சு. ஒருவேளை அந்த இடத்துல பஸ்ஸு வரலன்னு வச்சிங்களேன், காருக்காரங்க சென்னைன்னு கிடையாது, எல்லா ஊர்லேயுமே பாதி பேர் EMI வாங்கிட்டு ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிரேக்கை மிதிக்கிறேன்னு ஆக்சிலேட்டரை மிதித்து உளுந்து கிடக்கிற என் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம், நீ எனக்காக களத்தில் இறங்கி பண்ணுற பலவிதமான சோதனைகள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுல இவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறானா, இதுல இவன் ஆட போயா. பாஸ்டர்மார்களை திட்டிகிட்டு இருக்கும்போது கூட நான் என்ன பண்ணேன், மாசம் 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பேங்க் வேலையில. இந்த ஊழியன்னு வந்து பெட்ரோல் போட கூட துட்டு இல்லாம சுத்திக்கிட்டு கிடக்கேன். பிச்சைக்கார மாதிரி என்ன பண்ணிட்டு கிடக்கும், காணிக்க கொடுங்கயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கிடக்கும். முன்னாடிலாம் அப்படி இல்லை, ஏழை நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு பணம் போட்டு விட்டா போடுங்க, போராட்டி போங்கன்னு திமிரா பேசுவேன். அப்போ பாருங்க, இது எப்படி சப்பி போயிடுச்சு பாருங்க, தெரியுதா? ஏதோ மானோட கொம்பு மாதிரி என்ன இருக்கு.
இந்த பனி பிரதேசத்துல இருக்கிற மானோட கொம்பு மாதிரி வளைஞ்சு நிக்கி. இந்த சைடுல இருக்கிற எது பிரேக், ரெண்டுமே பிரேக் தானோ. இந்த சைடு எப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கி பாருங்க. வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்க ஸ்கிளெச்சி. ஆக்சிடென்ட் ஆனதுல ஸ்கிளெச் எது பிரேக் எதுன்னு கூட தெரியல. எப்படி மானோட கொம்பு மாதிரி வளைஞ்சு போய் நிக்கி. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சார்லஸ் ஆகிய எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் உங்களுக்கும் ஊழியம் அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாப்ல. இவன் மறுதளிக்கானா, நம்மளை விட்டு ஓடிடுறானா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாப்லன்னா பலவிதமான சோதனைகள். இதுக்கப்புறமா பாருங்க, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுமதியோட சார்லஸ் ஆகிய எனக்கு இன்னும் பலவிதமான சோதனைகள் வரும். அதே மாதிரிதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஊழியம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படின்னு நீங்க பண்ண வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுமதியோட என்ன நடக்கும்? அன்னைக்கு யோபுவுக்கு நடந்தது போல. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை சாட்சியா நிப்பாட்டுறதுக்கு. நம்மளுக்கு பலவிதமான அவமானங்கள், வேலை போயிடுச்சு, பண கஷ்டம், லோன் கட்ட முடியல. நிறைய பேர் சொல்றாங்க, உங்களுக்கு தான் சென்னையில 8 வீடு இருக்கு, திருநெல்வேலியில 6 வீடு இருக்குன்ட்டு நீங்களே படம் பிடிச்சி போட்டியல. ஆமா போட்டேன், உண்மைதான். அதெல்லாம் இருக்கதான் செய்யுது, வாடகைலாம் வரதான் செய்யுது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், நல்லா போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை, திடீர்னு 20,000 ரூபாய் சம்பளம் ஆகுது. அதே மனுஷன்தான், அதே வீடு தான், அதே எல்லாமே. நீங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கும்போது உங்க கமிட்மெண்ட் என்னெல்லாம் இருந்திருக்கும்? திடீர்னு அது 20,000 மாறும்போது அதே மாதிரி எங்களுக்கு 8 வீடு வாடகை வருது, திருநெல்வேலியில வாடகை வருது, எல்லாமே லோன்ல என்ன ஆகிட்டு இருக்கு, கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி ஜம்போ லோனு அது இதுன்னு போட்டு வீட்டு வாடகையை வாங்கி வாங்கி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னோட சம்பளம் நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த 60,000 ரூபாய் அது இன்னைக்கு இல்லை. மோகன் சிலாசரஸ் அண்ணனால என் வேலை போய், ஐடி கார்டு போய், எஃப்ஐஆர் வந்து விழுந்து என்னால் என்ஓசி வாங்கி கொடுக்க முடியாமல் வேலை போயிடுச்சு. அப்போ ஏற்கனவே எனக்கு வாடகை 40,000 50,000 வந்தாலும் அது தனி கமிட்மெண்ட்டு. அதில் போகக்கூடிய லோனு போகும், அதில் போகக்கூடிய. அப்போ இந்த 60,000 ரூபாய், அந்த 60,000 ரூபாய் வச்சு தானே என்னோட வேற கமிட்மெண்ட்லாம் இருந்திருக்கு. அப்போ அது இன்னைக்கு இல்லைல்ல. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, இன்பராஜ்னு ஒருத்தர் உடனே கமெண்ட் போடுவார், உனக்கு 8 வீடு வாடகை வருது, அதை வாங்கி நீ ஊழியம் செய்ய வேண்டியதானே. ஆமா, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டு விடுற பணம், நோயாளிகளுக்கு வாக்கர் வாங்கி கொடுக்குறோம், வீல் சேர் வாங்கி கொடுக்குறோம். நம்ம வாலிப பசங்க போயிட்டு வருவானுங்க பாருங்க டிராவலிங், அது யாரோட காசு? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோடதா? சார்லஸ் ஆகி என்னோட சேலரி 60,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து தசம பாகம் எடுத்து வச்சு நம்ம வாலிப பசங்களுக்கு என்ன பண்ணுவேன், 4 பேர் போவானுங்க, 4 பேருக்கும் வண்டி செலவு, நல்லா சாப்பிட்டு வாங்கடா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறது இல்லை, வாலண்டியர்ஸ், நல்லா சாப்பிட்டுங்கடான்னு என்னோட கிரெடிட் கார்டை கொடுத்து விடுவேன். உங்க பங்கு என்னவோ அதே மாதிரி என்னோட பங்கையும் போட்டு நான் ஊழியம் செஞ்சேன். அப்ப எனக்கு வருமானம் இருந்துச்சு, சம்பளம் நிறைய வந்துச்சு. இப்ப 8 வீடு வாடகை வந்தாலும், 10 வீடு வந்தாலும், திருநெல்வேலியில வந்தாலும், சென்னையில வந்தாலும், இப்ப அந்த 60,000 ரூபாய் காணோம். அந்த மாதிரி பலவிதமான கேவலங்கள், அவமானங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லை உங்களுக்குள்ள பேசிக்கிறவங்க அப்படியெல்லாம் என்ன பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாப்ல. டெஸ்டமனி, டெஸ்ட்டுக்கு பேரு டெஸ்டமனி. அந்த டெஸ்ட் தான் என்னது, டெஸ்டமனியா மாறும், சாட்சியா மாறும். சார்லஸ் ஆகிய நான் என் ஜீவன் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தா போதும், சாட்சி என்ன பண்ணுவேன், என்ன ஒரு சோதனைகள் வந்தாலும், என்ன ஒரு அவமானங்கள் ஏற்பட்டாலும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எத்தனை ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்.
என் ஆண்டவராக இயேசு சித்தம் இல்லாமல் நிறைய பேர் என்னை வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்க. யூடியூப்ல பார்த்தேன். என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையில் இருக்கிற முடியை வச்சு என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசிட்டு போகிறாங்க. ஆண்டவராக இயேசு சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு இதையும் என்ன பண்ணுவேன், சாட்சியாய் சொல்லுவேன். கையை தான் தூக்க முடியல. ஓகே, அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுங்க, எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மகனே மகளே, காத்திடுவார். காக்காம போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் உண்டாக்குனாலும் என்ன பண்ணணும், ஏசப்பா மெயின் ரோட்ல விழுந்தேன், பின்னாடி வண்டி வராம என் மண்டையை நசுக்காம என் உயிரை என்ன பண்ணிட்டீங்க, கைக்கும் காலுக்கும் மட்டும்தான் அடி, லைட்டா வண்டி மட்டும் என்ன ஆயிடுச்சு, ஸ்க்ளச்சு பிடிக்கிற இடம் வளைஞ்சி போச்சு, பம்பர் நொறுங்கி போச்சு, பரவாயில்ல ஏசப்பா அப்படின்னு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுவோம். சரியா? நான் வந்து நான் என்ன பார்த்தா எல்லாரும் ஐயா சோத்தரையா சொல்லணும், பரிசுத்தவான். நான் வந்து பயங்கரமான ஆள். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தலைவர் முதல்ல காரில் ஏறி என்ன பண்ணிடுவார், போயிடுவார். அப்புறம் அங்கே இவன் எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு செத்தான், எத்தனை பேர் தலை உருண்டுச்சு, எத்தனை பேருக்கு ரத்த காயம், நம்மால் எத்தனை பேர் ஜெயிலில் கிடக்கான், இந்த மாதிரி என்ன பண்ணுவார். ஆனால் இது ஒரு நல்ல தலைவர், நல்ல போதகர், ஒரு சபை நடத்துகிற மேய்ப்பனுக்கு அழகு கிடையாது. அந்த அழகுல கூடினவர் யாரு, உங்க ஐயா. சோப்பா இருக்கிறத வச்சு சொல்லலை. சார்லஸ் ரோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட விசுவாசிகள், தன்னோட கீபோர்டு அடிக்கிற பையன், தாங்கிட்ட கிட்டார் வாசிக்கிற பையன், தான் திருச்சபை தூத்து பெருக்கிற ஒரு அக்கா, அவங்க தான் நாளைக்கு பல சபைகளை என்ன பண்ணுவாங்க. பேதுரு மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை கெட்டுவேன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அதுக்காக பேதுருவை கடைசி வரை என்ன பண்ணலை. ஆனால் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, சாத்தான்னாங்க. தான் சொன்னாங்க அப்பால போய் சாத்தானேன்னாங்க. ஆனால் பேதுருவை ஒரு வேற ஒரு இடத்துல என்ன பண்ணலை, விட்டு கொடுக்கல. அந்த மாதிரி தன்னோட சுய லாபத்துக்காக, தன்னை பரிசுத்தவானா காட்டிக்கிறதுக்காக சபை போதகர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா திருச்சபை என்ன ஆகாது, வளர்ச்சி அடையாது, ஊழியங்கள் பெருகாது. அதனால் இந்த சபையாருக்கு மட்டும் இல்லை, இந்த லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நித்தியம் டிவி யூடியூப் சேனல், அப்புறம் சேட்டலைட் டிவி சேனல்களில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அவங்கவுங்க திருச்சபைக்கு போங்க. திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு. அவங்க விசுவாசிகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க. விசுவாசிகளுக்காக பாஸ்டர்மார்கள் மண்டியிடுறது, தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தப்பு கிடையாது. இதில் வந்து நான் பாஸ்டரு, நான் எப்படி இறங்கி போகிறது தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் திருச்சபையும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சபைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.